வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி, இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம். இந்த நேரத்தில் அவருடைய தாத்தா ஒரு பெரிய தமிழறிஞர், ஆனால் இவருடைய வார்த்தைகள்ல ஒரு நாகரிகம் வேண்டும். என்ன அநாகரிகமா பேசிட்டேன்? என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன். அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கிறதே அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா? இல்ல தெரியாம கேட்கிறேன். இல்ல நான் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் திருப்பி மாத்திக்கிட்டேன்ல. மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணா சொல்றேன். களத்துல வந்து என்டிஆர்எஃப் தான் முதல்ல போச்சு. நேற்று முன்தினம் போயிருந்தாங்க. அங்க இருக்க மக்களை சந்திச்சேன். அவங்க கூட்டிட்டு ஒரு சில பகுதிகளில் என்ன கூட்டிட்டு போனாங்க. அங்கெல்லாம் தண்ணி வடியாம இருந்துச்சு. உடனே மோட்டர்கள் அதிகமாக அங்கே வர வைக்கப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று முன்தினம் அந்த பகுதி மக்கள் தான் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தேன். நேற்று காலை ஏரல் பகுதிக்கு போயிருந்தேன். இந்த 2 பகுதியில் தான், காயல்பட்டது மிக அதிக கனமழை. ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏரல் பகுதி தான், இந்த ஏரல் பேரூராட்சி தான். நகராட்சி அமைச்சர் நேரு அவர்களை இன்று அங்கே போய் கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அரசு அதிகாரிகள், நம்ம சிறப்பு திட்ட செயலாளர் அதிகாரி டேரஸ் அகமது வந்து அங்கே தான் முகாமிட்டிருக்கிறாரு. அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் அங்கே பொறுப்பு அமைச்சராக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் மீண்டும் நாளை இல்லை நாளை மறுநாள் மீண்டும் அங்கே செல்ல இருக்கின்றேன். கண்டிப்பாக மக்களுடைய நிவாரண பணிகளில் நாங்கள் ஈடுபட்டோம். முன்னெச்சரிக்கை விடப்பட்ட பிறகு என்டிஆர்எஃப் தான் முதல்ல போச்சு. முன்னெச்சரிக்கை விடப்பட்ட பிறகு என்டிஆர்எஃப் தான் முதல்ல போச்சு அப்படின்ற அதான் நான் என்ன சொன்னேங்க. இந்த சமூக வலைதளத்தில் நான் ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தாரு. இந்த 9.5 வருட ஆட்சி இருக்குல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடர். அதனால இது தனியா ஒரு பேரிடர் அவங்க பிரிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்டிஆர்எஃப் தான் முதல்ல போச்சு. முன்னெச்சரிக்கை விடப்பட்ட பிறகு என்டிஆர்எஃப் தான் முதல்ல அங்க களத்துல போச்சு. ஆனா மாநில அரசோட குழுக்களோ மாநில அரசு நிவாரண இதுவோ வந்து ஒழுங்கா போய் அங்க முன்னாடி முன்னெச்சரிக்கை யாராவது தெரியலங்க. நான் சென்னை மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் என் தொகுதியில் இருந்தேன், களத்தில் இருந்தேன். எல்லா விதமான முன்னேற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அங்கேயும் சொல்றேன், நான் சேலத்திலிருந்து மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சோன்னே சென்னை கூட வரல. நான் அப்படியே அங்கே போயிட்டேன். உடனே அனைத்து அமைச்சர்களும் வந்துட்டாங்க. முதலமைச்சர் கூட ஒன்றிய பிரதமரை பார்க்கறதுக்கும் இந்தியா கூட்டணியுடைய அதுவும் ஒரு முக்கியமான ஒரு வேலை. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதுக்காக தான் டெல்லி போனாங்க. வந்துட்டு அடுத்த நாள் களத்துக்கு வந்துட்டாங்க. முதலமைச்சர் வந்து ஒரு நாள் முழுக்க திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திச்சு களத்தில் தான் அனைவரும் இருக்கின்றோம். இப்பவும் சொல்றேன், மறுபடியும் நான் நாளையில நாளை மறுநாளும் தூத்துக்குடிக்கு செல்ல போகின்றேன். தலைமை செயலர் அதே கூட்டம் சொல்லியிருந்தாரு. ஆனா நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லும் போது சரியான இடத்துல சரியான அளவுகளை கொடுத்திருந்தாங்க, நீங்க தான் முறையா நடவடிக்கை எடுத்திருக்கணும், மாநில அரசு செய்யாம மத்திய அரசு குற்றம் சொல்ல வேண்டாம்னு ஒரு கருத்து. அதான் நாங்க திருப்பி வந்து இது வந்து ஒரு அரசியலாக்கி நான் இது ஏன் தப்பு இது ஓன் தப்பு எல்லாம் சொல்ல, எல்லாருமே களத்துல தான் இருந்தோம். இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நம்முடைய நிதியமைச்சர்கள் தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.